பங்குச்சந்தையில் ஒரு ஹிடன் சிக்னல் இருக்கு. மார்க்கெட் ஷேர் கெயின். ஒரு கம்பெனி அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் க்ரோ பண்றது கிடையாது, அவங்களோட காம்படிட்டர்ஸை பின்னாடி போட்டுட்டு அவங்க க்ரோ ஆறாங்கிறத அர்த்தம். அந்த மாதிரி 3 நிறுவனங்களை பார்க்கலாம். முதல் நிறுவனம் ஏத்தர் எனர்ஜி. இவங்க எலக்ட்ரிக் 2 வீலர் தயாரிப்பாளராக இருக்காங்க. ஃபேமஸ் பிராண்ட் ஏத்தர் ரிஸ்டா. மார்க்கெட் ஷேர் 7.6% இருந்தது Q1 FY25ல. இது 18.6% எண்ட் ஆஃப் FY26ல ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் ஜஸ்ட் டிமாண்ட் மட்டும் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷனும் இவங்களோட எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கடைகள் 351 700 கடைகளாக ஜாஸ்தியாக இருக்கு. என்னதான் சந்தையில் ஷேர் ஜாஸ்தியாகிட்டே இருந்தாலும் கம்பெனி இன்னுமே லாஸ் மேக்கிங்காக தான் இருக்காங்க, ஆப்ரேட்டிங் அதுக்கப்புறம் நெட் லெவல்ஸ்லையுமே. இரண்டாவது நிறுவனம் ஆதித்யா இன்ஃபோடெக். இந்த நிறுவனம் சிசிடிவி கேமரா, வீடியோ சர்வேலன்ஸ் சொல்யூஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் 20.2% இருந்தது FY24ல. இது 39% Q3 FY26ல ஜாஸ்தியாக இருக்கு. க்ரோத்துக்கு பாலிசி சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. சைனீஸ் பிளேயர்ஸ் இம்பாக்ட் பண்ணப்பட்டாங்க 2024 சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸ்னால. அண்ட் 2026 பேன் இவங்களோட க்ரோத்தை இன்னும் ஆக்சிலேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கும். நிறுவனத்துடைய சேல்ஸ் CAGR கடந்த 3 வருடமா பார்த்தோம்னா 24%, ப்ராஃபிட் CAGR 19% இருந்திருக்கு. இப்போ ரிஸ்க் பார்த்தோம்னா இன்புட் காஸ்ட் ப்ரெஷர் கொஞ்சமே ஹையா இருக்கு. ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ கம்பெனி டபுள் டிஜிட் பிரைஸ் ஹைக்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்டென்ஸ் காம்படிஷன் இருக்கிறதுனாலையும் அண்ட் இந்த காஸ்ட் கஸ்டமர் கிட்ட கொடுக்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனாலையும். நம்மளுடைய காணொலியில 3ஆவதா பார்க்க போற நிறுவனம் ஷேடோ ஃபாக்ஸ் டெக்னாலஜிஸ். இந்த நிறுவனம் லாஸ்ட் மைல் டெலிவரி அப்புறம் லாஜிஸ்டிக் நெட்வொர்க் இ-காமர்ஸ் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஷேர் 8% இருந்தது FY22ல. இது 23% H1 FY26ல ஜாஸ்தியா இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் ஷேர் கெயின் நெக்ஸ்ட் 4 to 8 குவார்ட்டர்ஸ்க்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிக்கு 2 பெரிய ரிஸ்க் இருக்கு. ஒன்று இன்டென்ஸ் காம்படிஷன், 2வது கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன். இந்த 3 நிறுவனங்கள்ல எது உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.